Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெரி ஹெல்தி, வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஈஸி ஒரு லஞ்ச் மெனு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னோட வீட்டில் நான் செஞ்சிருந்த சிம்பிளான லஞ்ச் மெனுவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு சீக்கிரமே ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணணும், அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லஞ்ச் மெனுவில் ஹெல்தியான பிளாக் அண்ட் ஒயிட் சன்னா புலாவ், இந்த புலாவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக ஸ்பைசியான எக் ரோஸ்ட். எப்போவுமே நம்மளோட மெனுவில் ஒரு வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணணும், அதனால ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் வச்சு ஒரு சிம்பிளான ரைத்தா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சன்னா புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த புலாவை பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது 2 கலர் சன்னாவையும் மிக்ஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். பொதுவாக சன்னாலேயே எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. இந்த புலாவுக்கு 1/4 கப் கருப்பு கடலையும் 1/2 கப் வெள்ளைக்கடலையும் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது காலையில் குக் பண்ணுறதா இருந்ததுன்னா முந்தின நாள் நைட்டே கடலையை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிடும். ஊற வச்சிருந்த கடலையை ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு 3 விசில் மீடியம்லையும் 2 விசில் சிம்லையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லாரோட குக்கர்லையும் ஒரே மாதிரி வேகாது, அதனால உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதுக்கு தக்கன வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புலாவுக்கு தேவையான பாஸ்மதி அரிசியும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். 1/2 மணி நேரம் அரிசி ஊறினதும் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் வாசனைக்காக 2 சின்ன சைஸ் பே லீஃப், 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, அதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு வாசனை வரது வரைக்கும் பொரிய விடணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கணும். அப்போ தான் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் 4 நிமிஷம் நல்லா வதங்கினதும் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு மறுபடியும் 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததும் வெளியே நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும், அதனால ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு தான் நீங்கள் வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 8-10 பீஸ் கேஷ்யூநட்டை எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறதுனால சிம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா மிளகாய் பொடி கருத்துரும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சிருந்த கடலையை இதில் நம்ம சேர்த்துக்கணும். கடலை இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கடலையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான 2.25 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 2.25 கப் சூடான தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதோட இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி கடலையில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால புலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும். கூடவே வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த 1/2 கப் பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கணும். ரொம்ப லைட்டாக கலந்து விடுங்க, இல்லாட்டினா அரிசி உடஞ்சிடும். கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி எதுவும் போடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். 5-6 நிமிஷத்துலேயே அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்ததுனால 3/4 வெந்துடும். அதே சமயம் 3/4 தண்ணியும் வத்திரும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும். தண்ணி ஓரளவு வற்றி அரிசியெல்லாம் மேலால் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் சன்னா புலாவ் ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் முடிஞ்சதும் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்ல உதிரியாக பிளாக் அண்ட் ஒயிட் சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த சூப்பரான புலாவுக்கு காம்பினேஷனான ஸ்பைசி எக் ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்பைசி எக் ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பொரிய விடணும். இந்த எக் ரோஸ்ட்டுக்கு பெருஞ்சீரகம் நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் ஆனியனை சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், வாசனைக்காக சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எக் ரோஸ்ட்டுக்கு ஆனியன் நல்லா வதங்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். அதனால் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆனியன் சீக்கிரமே வதங்கிடும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் எக் ரோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எக் ரோஸ்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதும் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போதுமானது. நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அதனால் இந்த மிளகாய் பொடி கரெக்டாக இருக்கும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட பொடிகளோட பச்சை வாசனை போகணும். ஓரளவு நல்லா வதங்கினதும் 1/2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 2 மீடியம் சைஸ் ஆனியனுக்கு 1/2 மீடியம் சைஸ் தக்காளியே போதுமானது. தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கிக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக வதக்கினதும் மூடி போட்டு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி திக்கான கிரேவி மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருந்த முட்டை சேர்த்துக்கணும். ஆல்ரெடி 3 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கிரேவியில் முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் முட்டையில் இறங்கி முட்டை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவியை இந்த மாதிரி மேலையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி முட்டையை மசாலாவில் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி வச்சு அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான நல்ல ஸ்பைசியான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான குக்கும்பர் ரைத்தா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் கட்டியான தயிரோட 1/2 கப் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதோட 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே இந்த ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைத்தாவை நம்மளோட புலாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட VVV லன்ச் மெனு வெரி ஹெல்தி, வெரி டேஸ்டி, வெரி ஈஸி லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.